மகாராணா உதய் சிங் அப்படிங்கிறவரால கிட்டத்தட்ட 500-600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வனாந்திரமா இருந்த இந்த இடம் தாங்க இன்னைக்கு உலக புகழ் வாய்ந்த உதய்பூர் அப்படிங்கிற ஒரு சிட்டியா இருக்கு. நம்ம இந்தியாவை சேர்ந்த ராஜஸ்தான் மாநிலத்துல தான் இந்த அருமையான அழகான சிட்டி இருக்குது. சிட்டி ஆஃப் லேக்ஸ் அப்படின்னு சொல்லி சிறப்பு வாய்ந்த பேரால் அழைக்கப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 5 ஏரி பகுதிகள் இந்த உதய்பூரை சுற்றி சுற்றி இருக்குதுங்க. இந்த நகரத்தை உருவாக்குன மகாராணா உதய் சிங் ஒரு மேவார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த சமூகத்து ராஜாக்கள் எல்லாமே அவங்க ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சமஸ்தானம் ஃபுல்லாவே இருக்கிற மக்கள் கிட்ட மிகவும் அன்பா இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய தலைநகரமா பழைய காலத்துல சிட்டோக்கர் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அதுல இருந்து அவங்க நகர்ந்து இந்த உதய்பூர் பகுதிக்கு அவங்களுடைய ஆட்சியை மாற்றிருக்காங்க. இந்த நகரத்தை சுற்றிலும் ஆரவல்லி மலைத்தொடர் இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் அதிகமாக இரும்பு, மக்னீசியம் அந்த மாதிரி நிறைய தாது பொருட்கள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்திலேயே அந்த தாது பொருட்கள் எல்லாம் இவங்க அவங்களுடைய ஆட்சிக்கும் அவங்களுடைய வெளிநாட்டு ஏற்றுமதிகளுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்திலேயே வீரத்திலையும் கலாச்சாரத்திலையும் மிகப்பெரிய அளவுல உச்சத்தை தொட்ட இந்த மேவார் இனம் தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த உதய்பூர் சிட்டில ஒரு பெரிய பங்கு வகிக்கிறாங்க. நகரம் முழுக்கவே கட்டிடங்கள் எல்லாம் அழகா கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த லேக்கை சுற்றி இருக்கிற அந்த கட்டிடங்களை பார்க்கறதுக்கே உலகம் முழுவதும் இருந்து டூரிஸ்டுகள் அதிக அளவு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த நகரத்தை சுற்றி கோட்டைகளும் அதிக அளவு கட்டப்பட்டிருக்கு. இதுவுமே அந்த மேவார் சமூகத்து ராஜாக்களால் தான் கட்டப்பட்டுச்சு. அதுவும் இந்த லேக்குக்கு நடுவில் இருக்கிற இந்த பேலஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு அற்புதமா இருக்குங்க. நம்ம உயரத்துல இருந்து பார்க்கும்போது இது என்னவோ இந்திய நகரம் மாதிரியே தெரியல, ஒரு வெளிநாட்டு நகரம் மாதிரி. அதோடைய அமைப்புலையும் அதோடைய அழகியல்லையும் நம்ம கண்ணை கொள்ளையடிக்குது. நம்ம கண்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிடுது. Hey guys, welcome back to our channel Kayal 92 Riders. காயல் 92 ரைடர்ஸ். பியூட்டிஃபுல்லான உதய்பூரில் இருக்கிறோம். ஆனால் ரூம் ஏன் இப்படி கிடக்கு? அப்படி தான் இருக்கோம் நாங்கள். ஏன்னா ரைடர்ஸ் இப்படித்தான் ரூமை போட்டிருப்போம். நாங்கள் ட்ராவலர்ஸ் இல்லை, ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கிறதுக்கு நாங்கள் ட்ராவலர்ஸ் இல்லை. அதனால் இப்போ ரூமை வந்து கம்ப்ளீட்டாக கிளம்பிட்டோம். அதனால இந்த ரூமில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த ரூமில் வந்து 2வது நாள் நாங்கள் தங்கியிருக்கோங்க. செம்ம சூப்பரான ரூமு. பெட்டை எங்கே காணும், எல்லாம் ஜாமானாக தான் இருக்குது. நல்ல ஒரு திண்ணை இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், எந்த ரூம்லேயும் நான் இது வரைக்கும் பார்க்காதது. இங்கே பாருங்கள், இங்கே இந்த பெட்டிலேருந்து இந்த பக்கம் ஒரு திண்ணை, அப்படியே அந்த திண்ணையை தாண்டி மேலே ஏறி அப்படியே போனீங்கன்னா இதில் ஒரு பெட்டு இருக்கும் பார்த்துடுங்க. இந்த பெட்டு நான் படுத்திருந்தேன் 2 நாளாக, ஒரு சொர்க்கத்தில் படுத்த மாதிரி படுத்திருந்தேன். இந்த பெட்டை தாண்டி இந்த கதவை இப்படி திறந்து, இங்கே ஒரு கதவு இருக்குது, இதை திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உதய்பூர் எவ்வளோ அழகாக இருக்குது. லேக்கு பிச்சோலா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வைப்பை அனுபவிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் இந்த இடத்துல அப்படியே தங்கிட்டு இருக்கோங்க. 2 நாள் ஆச்சு. இது 2வது நாள். முந்தானத்து வந்தோம், நேற்று ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ சிட்டி பேலஸ், சிட்டிக்குள்ளே ஒரு பேலஸ் இருக்குது. அதை நேற்று வந்து நாங்கள் போகும்போது கரெக்டாக பூட்டிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் கிளம்பிட்டு அங்கே ஒரு 1-1.5 மணி நேரம் தான் ஆகும், டக்குன்னு பார்த்துட்டு போயிடலான்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரூம் டூர் பார்த்துலான்னு சொல்லி தான் உங்களுக்கு ரூம் டூர் காத்திட்ருக்கேன். உண்மையில் தரமான இடங்க. வெறும் 6000 ரூபா தான் 2 நாளைக்கு நாங்கள் கொடுத்தோம். 3 பேருக்கு. 3 பேர்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வரும்? 750 1500 ரூபா தான் 2 நாளைக்கு வரும். செம வைபான இடம். லேக் வியூவில் இப்படி கதவை திறந்தால்
அப்படியே என்ஜாய் பண்ணிக்கலாம். நைட்டு நேரம் அந்த இடத்துல அப்படியே அவ்வளோ லைட்டு, பார்ட்டி லைட்டு மாதிரி போட்டு செம வைப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரூமு டெரஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்துடுங்க, அதுவும் வேற லெவலில் இருக்கும். வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வாங்க ஒரு 2-3 மாடி எந்திரிச்சு போகணும். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து குளிர் பிச்சு எடுக்குது. குளிர் எந்த அளவில் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுட்டேன் நான். குளிர் எந்த அளவில் இருக்குன்னா, இப்போ இது பேராஷூட், இந்த என்ன பேராஷூட் என்ன தானே, இது இப்படி இப்படி கவுத்திட்டாலே அழகாக வரணும்ல. ஆனால் நாங்கள் பாருங்கள், கவுத்தி பிதுக்கி இடியாப்பம் மாவு புளிஞ்சாதான் தேங்காய் எண்ணெய் வரும். இங்கே பாருங்கள், இடியாப்பம் மாவு புளிஞ்சாதான் வருது. இந்த அளவுக்கு குளிரில் இது வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்குங்க. ஏன்னா அவ்வளோ குளிர். உங்களுக்கு காட்டுறதுக்காக தேங்காய் எண்ணெய் எடுத்துவிட்டேன். சரி, கை காலில் தேய்ச்சி கொடுவோம், நல்ல எண்ணெய் நல்லது தானே. ஐயோ நிறையா இருக்குது. இவ்வளோ குளிரில் நாங்கள் நல்லா பெட்ஷீட்லாம் நல்லா தந்துருந்தாங்க, நல்லா மூடிக்கிட்டாச்சு. ஊரை சுற்றி வர்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. உதய்பூர் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத இடம். எங்களுடைய இந்த ஹோட்டலோட பேர் வந்து தம்லா ஹவேலி அப்படிங்கிறது. நான் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தங்குங்க. தம்லா ஹவேலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வைபான ஹோட்டல். நான் மேலே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஹோட்டலோட தாழ்பாலே வித்தியாசமாக இருக்குங்க. கம்ப்ளீட்டாக பித்தளையில் இந்த பாருங்கள், இப்படி போட்டுட்டு இதில் பூட்டு போடணும். இங்கே பார்த்தீங்களா, இதில் பூட்டு போட்டால் இங்கேருந்து திறக்க முடியாது. வித்தியாசமாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இது நாக் பட்டன், இது வந்து தட்டுற பட்டனு. அப்படியே பழைய காலத்து அந்த ராஜஸ்தானி ஸ்டைலு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் போட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கதவையும் அதுக்கேற்ற மாதிரியே டிசைன் பண்ணி எடுத்திருக்காங்க. இங்கே பாரு கேப்பு கிடக்கா. ஸோ இந்த கதவும் வந்து இப்படியே வளைஞ்சி அழகாக போகுது. இதெல்லாம் ஒரு பெரிய டிசைனாக வச்சு ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் அவ்வளோ ஒர்த்தாக பண்ணுறாங்க. இது இந்த கட்டிடமே ராஜஸ்தானி கட்டிடக்கலையில் தான் இருக்குது. அது ராஜஸ்தானி மீன்ஸ் இங்கே உள்ள முகல் கட்டிடக்கு எனக்கு சம்திங் தெரில எனக்கு. ஸோ அது நான் மேலேயும் போகிறேன், சூப்பராக இருக்குது பார்த்துருங்க. இதுதான் இங்கே டெரஸு. மேலே ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குது, சிக்கன் எல்லாம் கிடைக்கும். அது தெரியாமல் நேற்று நாங்கள் வந்து வேற எங்கேயோ போய் சிக்கன் கிடைக்குமான்னு தேடி பிடிச்சி சாப்பிடல. சிக்கன் கிடைக்கல. செமையான ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே அந்த ஒரு மண்டபம் வச்சுருக்காங்க பாருங்க, வைபா மண்டபம். இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா லேக்கு சூப்பராக தெரியுதா, வேறு லெவலில் இருக்கலாங்க. பிச்சோலா லேக். இந்த லேக்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிச்சோலா. அதில் ஒரு மண்டபம் இருக்குது, அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. ஸோ 2 மண்டபம். இந்த இதுக்கு அங்கிட்டு ஒரு கோயில் இருக்குது, அதில் குளிக்கிறாங்க மக்கள்லாம். நான் அந்த பாலத்தில் நைட்டெலாம் அப்படியே ரொம்ப நேரம் நின்று வைப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேயும் ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம தங்கியிருக்கிற இந்த தம்லா ஹவேலியே சூப்பரான ஒரு வைப்பான ஹோட்டல் தாங்க. நேற்றுலாம் பர்த்டே பார்ட்டி ஒன்று நடந்துச்சு. இந்த கேக் வெட்டியிருக்காங்களா. ஸோ நீங்கள் வந்தாலும் ஒரு ஹனிமூன் ட்ரிப்பாக வந்தாலும் சரி, நார்மலாக உதய்பூர் அந்த பக்கம் வந்து ஃபேமிலியாக வந்தாலும் சரி, தங்குறதுக்கு அதி அற்புதமான ஹோட்டலுங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா தெறிக்க விடலாம். இப்போ விக்னேஷ் பிட்டி வந்து எங்களுக்கு பக்கத்து ஹோட்டல் தான் இருக்குல்ல, இந்த ஷெட்டு போட்டிருக்கு பற்றியில் பார்க்கிங்கோட இருக்குல்ல, இதில் தான் தங்கியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே அது வேறு கட்டிடங்களாக தான் இருக்குது. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு டிசைனில் தான் கட்டியிருக்காங்க. ஸோ இதனால் இங்கே நீங்கள் வந்து உதய்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக தம்லா ஹோட்டலில் தங்குங்க. நம்மளோட சேனல் பேர் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரியா? நல்லா அழகழகாக பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பூப்புறம் ஒவ்வொரு கலரில் இருக்குது. வாவ்! இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானலில் வளர்றது, உதய்பூரில் வளருதே, செம தான். இங்கேயும் உட்காந்துக்கலாம். இதுலேயும் ஒரு இந்த பெட்டு மாதிரி போட்டுட்டு அப்படியே வைப் பண்ணி சாப்பிட்லாம். நீ என்னடா கண்ணாடி முடி வெட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ரொம்ப அதாவது நான் ரைடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடியை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக டைமே கிடைக்கல. ரைடு ஆரம்பிச்சாச்சு, ராஜஸ்தான் சீரீஸு, ராஜஸ்தான் ரைடு. அப்போ கூட என் வீட்டம்மா சொன்னான், நீ என்ன முடியை இப்படி வச்சுட்டு போறிய, வர்றதுக்குள்ள சொட்டையாயிடுடே, நிறைய முடி இருந்தால் சீக்கிரமாக கழிஞ்சிருமேன்னா. ஒவ்வொரு நாளாக வெட்டணும்னு ஒரு 12-13 நாளாக வெட்ட முடியல. இப்போ இன்றைக்கி தான் ஒரு நாள், அதாவது நாங்கள் ராஜஸ்தான் இந்த ரைடுலேயே இன்றைக்கி தான் ஸ்டே போட்டிருக்கோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி எங்கேயுமே ஃபுல் டேஸ், அதாவது 2 நாள் ஸ்டே போடலை. 2 நாள்னா ஒரு நாள் ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அப்படி எதுவுமே போடலை. கம்ப்ளீட்டாக வந்துக்கிட்டே தான் இருந்தோம். இன்றைக்கி தான் உதய்பூரில் வந்துட்டு தான் ஒரு நாள் ஸ்டே போட்டிருக்கோம். துணியை துவைச்சிருக்கோம், லாண்ட்ரி கொடுத்துருக்கோம், அதேமாதிரி முடியை வெட்டியிருக்கோம், எல்லாத்தையும் பண்ணி. இப்போ ஆரம்பத்தில் இருந்த காயல் வேறு, இப்போ இருக்கிற காயல் வேழை எப்படி வேழை, அது நல்ல வாய், இது நார வாய் மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி இருக்குது ஹேர் ஸ்டைலு, ரொம்ப சின்ன பையன் மாதிரி மாற்றிடுறேன்னு சொல்லிட்டு
சூமனை பலாக்கொட்டை மாதிரி மண்டையை மாற்றிட்டாரா அப்படின்னு எனக்கு பார்த்தா கண்ணாடி பார்த்தா அப்படி தான் தெரியுது. உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னு சொல்லுங்கள். எது வேணாலும் சொல்லுங்கள் சாமி. எதையும் தாங்கும் இதயம். நெஞ்சில் கடப்பாறையை வச்சு குத்துனாலே நம்ம தாங்குற மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள். சூம்பனை பலாக்கொட்டையா இல்லை வேறு ஏதாவது மாட்டுக்கொட்டையா அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம வந்து அப்படியே பைக்கில் சிட்டி பேலஸ் போவோம். சரியா? ஹோட்டல் தமிழா ஹேவேலின்னு வச்சுக்கிடுங்களேன். ஞாபகம் வரும் உங்களுக்கு. தமிழா ஹேவேலி டாக்லா ரெஸ்டாரண்ட். மேலே ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. பட் நாங்கள் சாப்பிடல, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதான் சின்ன வாசல் தான் இருக்கும். நீங்கள் வந்து பெரிய என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்துறாதீங்க. வாசல் சின்னதாக இருக்கும். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த வாசலுக்கு உள்ளே போனீங்கன்னா மேலே இருக்குது. அது வாசல் போகும்போதும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கதவு, அதே ஆர்ட்டு, ராஜஸ்தானி ஆர்ட் எல்லாமே வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்க. அழகாக இருக்குல்ல. கேர்ள்ஸை சொல்லலைங்க, படத்தை தான் சொன்னேன். அடப்பாவிங்களா, எதையுமே ரசிக்க விட மாட்டேங்கிறீங்களா? உடனே கலாய்க்கிறீங்கள. இது பாருங்கள், ராஜஸ்தானி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு அதோட இசைக்கருவிகளை அவங்க மீட்டுறாங்க. நம்ம 2 நண்பர்களும் இங்கே நிற்கிறாங்க. எனக்காக அவங்க சாப்பிட்டுட்டு சமோசா வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்ஸ் அண்ணையா. அவர் ஃபோட்டோகிராஃபி தான். அவர் வேறு லெவலில் எடுப்பார். இங்கே பாருங்கள், அங்கே என்ன தெரிகிறது? பக்கத்து வீட்டை எடுக்காதீங்க, இந்த வீட்டை நம்ம தங்கியிருக்க இங்கே. அங்கே என்ன ஜன்னலில் என்ன தெரியுதுன்னு எடுக்கிறிய? என்னத்தையும் எடுக்கிறீல ஐயா? யாரை பார்த்தியா? அங்கிட்டு எதிர் வீட்டு ஜன்னல், எதிர் வீட்டு ஜன்னலில் யாரோ எட்டி கை காட்டியிருக்காங்க பார்த்துருங்க. அது ஃபோட்டோ எடுக்காரு ஜூம் பண்ணி. நல்லா இருக்குண்ணே, அந்த தெருவே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குண்ணே. இது கொஞ்சம் அகலமான தெரு. இங்கே போக போக ஒல்லியாகிட்டே இருக்கும் ஒரு தெரு. ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் சிட்டி பேலஸுக்கு ஆட்டோவில் போகிறோம், டுக்டுக்கில். ஏன் ஆட்டோவில் போகிறோன்னா, அங்கே வந்து பார்க்கிங்க்கு 20 ரூபா கேட்குறான் ஒரு பைக்குக்கு. நாங்கள் 4 பைக் கொண்டு போனால் 80 ரூபா ஆச்சு. ஆட்டோவுக்கே 120 ரூபா 150 ரூபா தான் கொடுத்தா போதும். அதனால் வேலை முடிஞ்சு போச்சுல்ல. ஆமாம், தலைவருக்கு வீட்டு ஞாபகம் வந்துட்டு போல இருக்குது. அதனால் சிக்காயிட்டார். ஓம் சிக்கு. ஆமாம், அண்ணனுக்கு உங்களுக்கு வரலையானே? அதெல்லாம் வரல. அவர் இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடுன்ற மாதிரி அண்ணையா வெறித்தனம் பண்றாரு. அப்படியா அண்ணையா? அப்படியா பிள்ளையனா பிள்ளை ஏத்திக்கிடுவேன்றாரு. ராஜஸ்தானி பிள்ளையா இல்லைன்னா வேற யாராவது? ஓ, யாருன்னு இருக்குதா? பாவிகளா, இந்த லேலாம் நடக்கா? ஒரு கேரப்புக்கு முடிஞ்சா ஓ, இப்போ கூட்டு போற ஆளு தான் சோறு போடணும். சரிதான். பாருங்க எவ்வளோ கம்மி. இப்படியெல்லாம் ஒய்ஃப் அமையணும், இப்படிப்பட்ட ஒய்ஃப் அமையணும் கொடுத்து வச்சுக்கணுங்க. வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. சிட்டி பேலஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், நம்ம பாருங்க குறுக்கோழியில் வந்தால் கூட சீக்கிரம் வந்துக்கலாம். இது பாருங்க, அந்த முடுக்கோழியாக வந்தால் எங்கள் ரூம்லேருந்து வந்துடலாம் பாருங்க. நாங்கள் 150 ரூபா ஆட்டோ கொடுக்குறோம். 150 ஆட்டோ கொடுத்துட்டு சிட்டி பேலஸ் இங்கிட்ட இருக்கு. இல்லை 400 ரூபாயா? எங்கே போனாலும் 400 ரூபா 500 ரூபான்னு வாங்குறாங்களே என்ன? பேலஸை எந்த ராஜா கட்டி விட? ராஜாவுக்கு தான் காசு போகுமா? இல்லை, ஓவர் ரேட்டாக இருக்குங்க. சிட்டி பேலஸுக்கு 400 ரூபா, கார் மியூசியத்துக்கு 400 ரூபா, அங்கிட்டு மலை மேலே ஒரு கோட்டை இருந்துச்சுல அதுக்கு போகிறதுக்கு 300 ரூபா, பைக்கோட சேர்த்து அதுவும் 400 ரூபா வந்துட்டு. பாருங்க, ஐடி கார்டை காட்டி 60 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு. சரி, 250 ரூபாய்க்கு வாங்கிட்டாரு டிக்கெட்டை. அண்ணையா விவரம் தான். காசை போடுங்க 1000 சில்லறை எல்லாம். அங்கே உதய்பூருக்கு வந்தே எல்லா காசும் காலியாகி போச்சு. ஆமாம், இனிமேல் பெட்ரோல் போட கூட காசு இல்லை. என்ன செய்யன்னு தெரில. அடுத்த ஸ்டேஷன் வேணா பேசாமல் ஊருக்கு பஸ் ஏறிடுமா? அண்ணா அங்கே போய் நில்லுங்கண்ணா. காயல்பட்டத்துக்கு பஸ் இருக்கு. காயல்பட்டத்துக்கு? ஆமாண்ணா, ஒரே பஸ் தாண்ணா. 250 ரூபா கொடுத்தீங்கன்னா கொண்டு விட்டுருவோம். எங்க காயல்பட்டத்தில் மதுரையிலேருந்தே எங்கள் காயல்பட்டத்துக்கு 250 ரூபா கேட்கான். அதான் காயல்பட்டத்துக்கு பஸ் இருக்கு. கொழுப்பை பற்றிலாம் நெய்வேலிக்காரங்களுக்கு நெய் எங்கே இருக்குது பாருங்களா? கொழுப்பு தான் இருக்குது. இல்லை, இவர் நடக்கிற ஸ்டைலை பார்த்தாலே சொல்லிடுறாங்கல்ல, அண்ணையா வந்து ஏஜி பீப்புள் அப்படின்னு. இங்கே பாருங்க, கம்பீர நடையா. எல்லாம் செக்யூரிட்டிலாம் நம்ம ஊரில் பேண்ட் வாசிக்கிற மாதிரிலாங்க இருக்காங்க. ஓ, இந்த ட்ரெஸ்ஸை தான் நம்ம ஆளுங்க போட்டிருக்காங்களோ. சிட்டி பேலஸ் மேலே இருக்குது. ஆனால் நம்ம
ஏங்க சீனியர் சிட்டிசன் அதில் போங்க. ஏற முடியாது போல இருக்கே, பெருசாக இருக்குது. எப்பா நாங்கள் இந்த இது சிம்லாவில் போகும்போது ஒரு பேலஸ் பார்த்தேன், ஹாரி பாட்டர் பேலஸ்ன்னு சொல்லி காட்டியிருப்பேன். வேறு லெவலில் இருக்கும். ஆசியாவிலே முறையாக எலக்ட்ரிசிட்டி பண்ணப்பட்ட பில்டிங்கு. அப்போது அந்த பில்டிங்க்கே நாங்கள் வந்து கம்மியாக தான் காசு கொடுத்தோம். அது செம்ம பெரிய பில்டிங்கு. பட் இது என்ன ஒர்த்து இருக்குன்னு தெரியல. சிட்டி பேலஸு, மகாராஜாவோட கோட்டை. வெடிக்கும். வா புறா பித்தளை தான், பிராஸு. கிழங்கடக்காரன் புத்தியில் அந்த இதுவும் இப்போ பித்தளை தான். இதில் ஒரு குண்டை விட்டு தீயை போட்டோம்னா டம்முன்னு அடிக்கும். ஆனால் அங்கே இருக்க அன்னையா காலியாயிருவார். இவ்வளோ பெரிய கதவு. கோட்டை கதவுகள் கொத்தளத்தை தாண்டி உள்ளே வந்து கொண்டிருக்கிறார் காயல். பராக் 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 பான் பராக். ஏன் ஆரம்பத்திலே சாப்பாடா? என்னையே அநியாயமா இருக்கு. கைஸ் இங்க பாருங்க, யானை கட்டி போடுற சங்கிலியை பாருங்க. என் கை தண்டிக்கு இருக்கு. எத்தா தண்டி அப்பா. யானை கட்டி போடுற சங்கிலிங்க. இது யானை கட்டி போடுற மாடம் போல இருக்கு. இவ்வளோ வெள்ளியாரா கட்டி போடுவிய? நிறைய இருக்கு. 1 2 3 4ன்னு நிறைய இருக்கு. 10 யானை கட்டி போடலாம் அவங்க போல இருக்கு. எவ்வளோ பெருசு. எத்தா தண்டி. கலர் பயங்கர கலராக இருக்குங்க. எவ்வளோ மாடங்கள், மாளிகைகள். இந்த மேலே பாருங்க, மேலேருந்து ஆரம்பித்து பாகுபலி இப்போ இது மாதிரியே அரண்மனை மாதிரியே இருக்குங்க. அங்கே நின்று அவர் ராஜா பார்ப்பாராம், அப்படி இப்படிங்கிற மாதிரி. கோட்டை தான் பூரா. ராஜஸ்தான்னாலே ராஜாக்களின் கோட்டை தானே. இதுலேயுமே மியூசியம் அதுன்னு வச்சு காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே இப்போ ஒரு டீயை குடிக்கலான்னு போனேன், 50 ரூபாயான் டீ. இதெல்லாம் ஓடியாந்தாச்சு. இப்போ என்னென்னா எங்களுக்கு ஒரு குறையாக இருக்கிறது, இது வந்து இங்கே கைடு வந்து வெளியில் இருக்கிறாங்க. வெளியில் இருந்து உங்களுக்கு கைடு வேணுமான்னு கேட்குறாங்க. என்னமோ பப்ளிக் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னா 400 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் 1000 சில்லற ரூபா கொடுத்துருக்கோம். இங்கே அங்கங்கே அந்தந்த இடத்துல ஒரு 2 பேரும் ஏகப்பட்ட ஸ்டாஃப் இருக்காங்க. அப்போ அவங்கள நிற்க வச்சு சொல்ல வச்சா என்ன? எதுக்கு நாங்கள் தனியாக கைடு காசு கொடுக்கணும்? அது ஒரு டவுட்டாக இருக்குங்க. எப்படி இது 400 ரூபா வாங்குற போது அவங்க தானே எங்களுக்கு இந்த இடத்த பற்றிலாம் விளக்கி சொல்லணும். இப்போ இதை பற்றி ஒன்றுமே தெரியல. நம்ம பாட்டு பார்த்துட்டு இவங்க கட்டடக்கலையை பாராட்டி சிராட்டி பேசிகிட்டு இருக்கோம். பட் கைடுன்னு தனியாக வாங்கினாச்சுன்னா அது காசு. இந்த பாருங்க, வாட்டி உருப்பட்டியை எடுத்து 10,000 ரூபா காசு வாங்கிடுவான். நம்மகிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்ம சொல்லி இப்போ நம்மகிட்ட வந்து 2000 ரூபா கேட்டான்னா என்ன செய்ய? இருக்கிற நாள் இப்படி எல்லாரும் கைடுன்னு தனியாக காசு கொடுத்துட்ருக்காங்க. வச்சுப்பா மட்டும் பெரிய யானை தாங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் இந்த பில்டிங்லாம் கட்டுறதுக்கு கல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொண்டு போகிறது எல்லாமே யானை தான். வாங்க யானை பார்ப்போம். த மெஜஸ்டிக் எலிஃபண்ட்ஸ் ஆஃப் மீவார் அப்படிங்கிற ராஜாக்கள் தானே இது. ஸோ அவங்களுடைய மெஜஸ்டிக் எலிஃபண்ட்டோடைய அலங்காரம் இந்த அளவுக்கு இருக்குது. ராஜாவோட யானை அலங்காரம். புளிய மான் திறத்துற மாதிரி இவர் வந்து மக்களை திறத்துவாருன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய யானை. இது வந்து 1620லேயும் 1628க்குள்ளே கட்டியிருக்காங்க. 8 வருஷத்தில் இந்த இது கட்டியிருக்காங்க இந்த அரண்மனை. டியூரிங் த ரீசன் ஆஃப் மகாராணா பீம் சிங். அவர் வந்து 1778லேருந்து 1828 வரைக்கும் இருந்தாராம். இட் வாஸ் நேம் தோரன் போல். ப்ரீவியஸ்லி பிரிட்ஜ் ரூம் வுட் டச் த தோரன் உடன் ஆர்ச்வே அண்ட் படி போல். இப்படி நிறைய கட்டி ஒன்று ஒன்றா ஒரு அரண்மனையை ஃபஸ்ட்டு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கட்டியிருக்காங்க. மொத்தத்துக்கு இதோட பேர் வந்து தோரன் போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அரண்மனைக்கு. இது கைடு இல்லாமல் நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பற்றிலா எழுதி வச்சதே போதும். எதுக்கு கைடு? படித்து தெரிஞ்சுக்கிடுவோம். ஆர்ட்லாம் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்கள், டிசைன் எல்லாமே சூப்பராக போட்டிருக்காங்க. இது வரைஞ்சது தான். ஆனால் இங்கே எல்லா வீடுகளில் வரைக்கும் இந்த மாதிரி டிசைன் போடுறாங்கல்ல, அது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் டைப் வந்து நல்லா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என் வீட்டிலலாம் இந்த மாதிரி பேட்டர்ன் டைப் வைக்கணும்னு ஆசை. பட் நம்ம ஊர்களில் வந்து வச்சோம்னு வைங்களேன், சோழி முடிஞ்சிடும். தொட்டு தாளிச்சிட்டு போயிடும். இவங்களுக்கு இங்கே கலை எல்லார்ட்டையுமே இருக்கிறதுனால இவங்களுக்கு சம்பளம் அந்த விஷயங்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும். எவ்வளோ பெரிய அரண்மனை வாசல் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ இருக்குது. ஒரு 50 அடிக்கு இருக்குது. 50 அடி இருக்குமா? ஆமாம், 50 அடி இருக்கும் பார்த்துடுங்க. செம்ம ஹைட்டில் இருக்குது அரண்மனை வாசல். இது வழியாக தான் ராஜாக்கள் எல்லாருமே உள்ளே வருவாங்க, மக்கள் உள்ளே வருவாங்க, எல்லாருமே உள்ளே வர்றது. அரண்மனையோட வாசலும் கதவும் பாருங்கள், செம்ம பெருசு. இந்த இது வரைக்கும் ஒன்றுமே இல்லை. இப்போ ஆணி இல்லாமல் இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள், ஏதாவது இப்போ எதிராளிகளோட ஆயுதம் எல்லாம் வருதுன்னா அதை வச்சு அடித்து லாக் பண்ணுறதுக்கு ஊசி மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். நல்ல ஜில்லுன்னு இருக்குங்க. இங்கே நம்ம வீடுகள்லாம் வச்சுருப்போமே, இது வந்து இப்போ போர்ட்டிகோ மாதிரி
போர்ட்டிகோவில் ஒரு அழகான லைட்டு தொங்குது, பெரிய ட்ரெடிஷனான லைட்டு. வாவ், இது வந்து சிட் அவுட் ஏரியா. ஏன்னா இது சிட் அவுட் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது, கார்டனிங் மாதிரி இருக்குது. எல்லா ரூம்லேருந்து பார்க்குறதுக்கும் இது தெரியுது. ரங் பவன் அப்படின்னு சொல்லிட்டு மோத்தி சவுக். இது ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பில்டிங்க்கும் தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. இதில் ராஜாக்களை வரவேற்கிறதுக்கு உண்டான ஆளுக எல்லாமே இங்கே தான் நிற்பாங்க. ராஜா உள்ளே வரும்போது ஆளுக வரவேற்கிறது எல்லாமே இதில் தான் நிற்பாங்க. இப்போ இந்த வரலாறே இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. உண்மையிலே கைடு தேவை கிடையாது, ஆனால் எல்லாரும் கைடு வச்சுருக்காங்க. நம்மளே படித்து தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாம் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா மகாராணா உதய் சிங் 2 1537 1572 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்கிறாரு. உதய் சிங்னு பேர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த உதய் சிங்ன்றதுனால தான் அவருக்கு இந்த ஊருக்கே உதய்பூர் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. அதுலேருந்து இதில் இவர் தான் வந்து உதய்பூரை உருவாக்கியிருக்கிறாரு, லேக் பிச்சோலா உருவாக்கியிருக்கிறாரு, உதய் சாகர் லேக் உருவாக்கியிருக்காரு, தம்தம் மகால் இது எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாரு அவருடைய இதில். அப்புறம் அவங்கவுங்க பசங்கள்லாம் வந்து ஒரு வாரியர், அதாவது என்ன சொல்கிறது, போரிட்டு ஒவ்வொரு நாடுகளை பிடிச்சி வந்த எதிராளிகிட்ட போராட்டி முகலாய பேரரசு வந்திருக்கோம்ல, அவங்ககிட்டலாம் போராடி இந்த ஊரை அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் இவங்க கையில் தான் இருக்குது. நிறைய போர் வந்திருக்கு. அந்த போர்லலாம் ஜெயிச்சு அவங்க வந்து இந்த ஊரை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. பெரிய அளவில் அவங்க பாதிக்கப்பட விடாமல். ஏன்னா வந்த ராஜாக்கள் எல்லாமே வீட்டில் சும்மா உட்காராம அவங்களும் போரிட்டு இருக்காங்க. மகாராணா அதனால தான் மகாராஜான்னு சொல்கிறது இல்லை. இவங்க எல்லாருமே வந்து மகாராணா ஜெய்சிங், மகாராணா ராஜ்சிங், மகாராணா ஜகத்சிங், கரண் சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாராணான்னா ஒரு போராளி அப்படின்னு அர்த்தமா. இதெல்லாமே பழைய காலத்து உள்ள ஃபோட்டோலாம் போட்டிருக்கு, லேக்கு ஃபோட்டோ போட்டிருக்கு. எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இவங்களே ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. அதான் உதய்பூர் அப்படிங்கிறது இவங்க உருவாக்குன நகரம். அந்த காலத்தில் ஒரு 1500 சம்திங்கில் கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான நகரம். இப்போ வரைக்கும் ஸ்டில் இப்போ இதோடைய வரலாறு, இந்த அரண்மனையே வந்து அரசாங்கத்திட்ட இல்லை, அந்த ராஜா வம்சத்தில் உள்ளவங்ககிட்ட இப்போவும் இருக்கிறவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க நிறையா தொழில் பண்ணுறாங்க, இப்போ ஆக்டிவிட்டீஸ், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க போல இருக்குது. அதனால் அது இன்னுமே ஸ்டில் ஆக்டிவில் இருக்கிற ஒரு, நம்ம திருவனந்தபுரம் அரண்மனை இருக்குது பார்த்திங்களா, ஸ்டில் இன்னும் ஆக்டிவில் இருக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இது இந்த ராஜாக்கள்லாம் இன்னும் இருக்காங்க. அவங்களோட குதிரை லாயத்தை காட்டுறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் குதிரை லாயம் இருக்குது. ஒயிட் கலரு, கருப்பு கலரு, சாம்பல் கலர், இந்த 3 குதிரை இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல, 3 குதிரை ஒயிட் கலர். எல்லாமே பெரிய ராஜ கம்பீரமான குதிரைன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது குதிரை லாயம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அழகாக புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ரொம்ப இதுவாகலாம் இல்லை, கரெக்டாக அழகாக 3 குதிரை வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கருப்பு இருக்குது, இந்த பக்கம் மெரூன் இருக்குது, இந்த பக்கம் ஒயிட் இருக்குது. 3 யூனிக்கான கலரில் வேறு குதிரை. மற்றபடி எல்லாம் பேர் போட்டிருக்கேன். குதிரைக்கு அழகான பேர் அஸ்வராஜ். அவர் அஸ்வராஜ்னு கூப்பிட்டா திரும்புறாருங்க. ஐயோ, புல்லு திங்க தான் திரும்பிச்சோ, நானும் பேர் சொன்னவொன்னே திரும்பிச்சுன்னு நினச்சேன். காய்ஸ், இப்போ பாருங்க, இங்கே வந்து ட்ரெஸ் இருக்குது பார்த்துருங்க. இவங்களோட ட்ரெஸ்ஸு, போராளிகளோட ட்ரெஸ் இருக்குது. அங்கே ஒரு பேண்ட் இருந்துச்சு. இங்கே கம்ப்ளீட்டாக அவங்க ராஜாக்கள், நான் முதல்ல சொன்னல, போராளிகளாக இருந்தாங்க. இவங்க வந்து அதிகமாக போரில் ஈடுபட்டிருந்தாங்க, அவங்க ஊரை காப்பாற்றுறதுக்கு. இங்கே வந்து நிறைய ரிசோர்ஸஸ்லாம் கிடச்சிருக்கு. இரும்பு, காப்பரு, அலுமினியம், இதெல்லாமே இந்த மலைகள்லே கிடச்சிருக்கு. இது வந்து ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிடுறாங்களா, அந்த பகுதியை சேர்ந்தது தான். ஸோ அதனால இங்கே வந்து அவங்க தேவையான பொருட்கள்லாம், இந்த இரும்பெல்லாம் அவங்க இவங்களோட மலையிலே கிடச்சி எடுத்து யூஸ் பண்ணுது. அதனால தான் இங்கே மெயினாக போட்டிருக்காங்க அயன் ரேஞ்சஸ். 500 BC முன்னாடியே வந்து அவங்களுக்கு அயன் கிடச்சிருக்கு, இரும்பு கிடச்சிருக்கு. அதனால அதை வச்சு அவங்களுக்கு உண்டான பொருட்கள்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமாக தயாரிச்சிருக்காங்க. அதிகமாக நம்ம தமிழ்நாட்டு பக்கம் யூஸ் பண்ணுறதை விட அதிகமாகவே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க இரும்பை. ஒரு முழுமையான ஒரு போர் வீரன் எவ்வளோக்குள்ள இருப்பார், மேலே தலையிலேருந்து கால் வரைக்கும்னு கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க. அதுலேருந்து எல்லாமே இரும்பு வலை மாதிரி ட்ரெஸ்ஸு, 2 வால், இந்த பக்கம் குத்திட்டி, செப்பல், ஷூ எல்லாம் அப்படியே போட்டு ஒரு போரிடுற ஆள் கரெக்டாக மூக்கு முன்னாடியும் ஒரு இரும்பு இருக்குது. போரிட்டா பாதிப்பு அதிகமாக இல்லாத மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு குதிரை இருக்குது பாருங்கள், குதிரைக்கும் இரும்பில் கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. எந்த இடத்துல குத்து வாங்குற இடத்துல இரும்பில் போட்டுருந்தா தப்பிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. குதிரையுமே பாதுகாத்துருக்காங்க. ஆனால் இவங்க குதிரையெல்லாம் கொஞ்சம் வீரமிக்க தான் இருக்குது. இந்த குதிரைக்கு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்னன்னு தெரில. இந்த குதிரை வந்து யானையை அதிகமாக கடிக்குமா, இந்த யானையை கடித்து தும்பிக்கையை கடிச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற கான்செப்ட். அப்படி தானே, யானையை வந்து இந்த குதிரையும் அடிக்குமா, எதிராளியோட யானையை அடிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. செம சூப்பராக இருக்குது, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. இவங்களோட ஆயுதங்கள்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இரும்பில் செஞ்ச ஆயுதம் தான், இதெல்லாமே இரும்பு ஆயுதம் தான். வெப்பன்ஸ் அண்ட் ஆர்மர் ஆஃப்
மகாராணா பிரதாப் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. பஞ்ச் டிக்கர். ஆனால் இதுக்கும் நம்ம தமிழ்நாட்டு ஆயுதங்களுக்கும் மிகப்பெரிய சம்மந்தம் இருக்குங்க. நல்ல அழகான டிசைன்ஸ் எல்லாமே இந்த செவுத்தில் போட்டிருக்காங்க. இதுதான் எனக்கு பார்க்க பிடிக்குது. ராஜஸ்தானிக்கு ட்ரெஸ்ஸு கலரு, அவங்களோட ட்ரெஸ் அமைப்பை பாருங்களேன், இந்த இப்படி தான் இருக்குது. அவங்களோட போஸை நல்லா இருக்குது. போஸ் கொடுக்கும்போது பாருங்கள், ஃபோட்டோவை பார்க்காம எங்கேயோ பார்க்குறாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், நல்லா அழகாக இருக்குது. இதுவும் வந்து ஒரு போர் வீரனோட ஆயுதம் தான். ஆனால் எல்லா மதக்காரங்களும் சொல்கிறது என்னது? அன்பு. ஆனால் அவங்க நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஆயுதங்களை தூக்குறாங்க. என்ன லாஜிக்னே தெரிலப்பா. ஏப்பா, இதை வச்சு குத்தி கொன்று எடுத்து ஆளுகளாம் வெட்டி கொன்று நாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிறது. இந்த கடவுள் இது ஏற்றுக்குவாருன்னு தெரில. ஃபுல்லாக எல்லாமே சில்வரில் இருக்குண்ணே. இதெல்லாமே இங்கே கிடைச்ச மெட்டலில் செஞ்சதானே? இங்கே கிடைச்ச மெட்டலில் செஞ்சதான் இதெல்லாம். அருவாவில் பாருங்கள், எருவு மாடை வெட்டுற அருவா மாதிரி இருக்குங்க. இப்படி தூக்கிட்டு தொப்புன்னு பாட்டெல்லாம் எருவு மாடு வெட்டுற அருவா மாதிரி இருக்கு. வெள்ளைக்காரன் காலத்துக்கு அப்புறம் வந்தப்பறம் துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க, துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் எல்லாத்தோட பேர் போட்டிருக்கு. பொலாடி கந்தா, தொதார் பதுக், கதார் கதர், இவங்க அந்த மாதிரி பேர் போட்டிருக்காங்க. இவங்களோட பொருளை பயன்படுத்துனாங்களா இல்லையான்னு தெரியல. அவ்வளோ இங்கே தான் வச்சுருக்காங்க, எதையுமே தூக்கி போடலங்க. செமையாக வச்சுருக்காங்க பாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆர்மருக்குன்னே தனியாக ஒரு பெரிய கேலரி வச்சுருக்காங்க. ஆர்மருக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க. எல்லாமே ஆர்ட். இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன வால்லையுமே நுணுக்கமான படங்கள்லாம் நிறைய எழுதிருக்காங்க. இது பாருங்க, இந்த கன் பவுடரை போட்டு கொட்டி அதை அமுக்கி குத்திட்டு இது பண்ணுவாங்கல்ல, அந்த கன் பவுடரோட இது குமிழி எல்லாமே இருக்குது. ராஜஸ்தான்னாலே துப்பாக்கி பயங்கர நீளமாக இருக்கும்ல. இந்த கத்தி, அதுக்கப்புறம் துப்பாக்கி எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது. அப்பா, எவ்வளோ பெரிய துப்பாக்கி. அதோட குண்டு இந்த இருக்குல்ல, குண்டா இல்லைன்னா குத்துறதா, குத்திட்டி வாள் எல்லாமே டிசைனாக வேறு லெவலில் இருக்குங்க. எல்லா இதுலேயும் ஆர்மர்ஸ் எல்லாமே இன்னும் ஸ்டில் கையில் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. குத்திட்டி எல்லாமே கோடிக்கணக்கில் ஒர்த்து இருக்கும். உடனே இதெல்லாம் ஒர்த்து பயங்கரமாக இருக்குங்க. இது வருங்க, எவ்வளோ பெரிய துப்பாக்கி. இங்கேருந்து ஆரம்பித்து நான் இங்கே நிற்கிறேன், இங்கேருந்து ஆரம்பித்து போது பாருங்க போய் முடியுது. இந்த துப்பாக்கி வந்து அவன் தூரத்தில் 10 அடி தூரத்தில் இருந்தாலும் பக்கத்தில் இதுக்கு போக வேண்டாம், இங்கேருந்தே சுற்றுக்கலாம் போல இருக்கு. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு ஆர்மரு. வால் தான், ஏகப்பட்ட வால், டிசைனான வால். இங்கே ஒரு டிசைனு, அந்த ஒரு டிசைனு. இது நார்மலான வால். இது இப்போ கூட கிடைக்கிது இந்த மாதிரி டைப்பு. பட் இந்த மாதிரி டைப்லாம் இது ரொம்ப ரேர். அப்பப்பா, வேற லெவலில் இருக்குங்க உண்மையிலே. ஏகப்பட்ட கத்தி, அருவா, கொடுவா. கத்திக்கு தயாரிக்கிறதுல விதவிதமாக வேலை செஞ்சுருக்காங்க. இவங்களோட ஃபேக்ட்ரி 24 மணி நேரம் ஓடிட்டு இருந்திருக்கும் போல இருக்க. கத்தி தயாரிக்கிற ஃபேக்ட்ரி பயங்கரமாக இருக்கு. மேலே பாருங்க, எந்திரன் இப்போ 2ல் உள்ள மாதிரி துப்பாக்கியை ரவுண்ட் அடித்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தா எந்திரன் படத்தில் இதை அடிச்சிருப்பாங்களோ. ஏங்க நான் உள்ள ஜூம் பண்ணி காட்டுறேன். அட்டா வேற லெவலில் வச்சுருக்காங்க பாருங்க. சுற்றி ஏகப்பட்ட துப்பாக்கி, எல்லா ஆர்ச்சும் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க பாருங்களேன். இங்கே சவுத்தில் இருக்குது துப்பாக்கி இருக்குது. இந்த சவுத்தில் அந்த அங்கேயும் பாருங்களேன், அங்கே உச்சியில் பாருங்கள், அந்த பக்கம் உச்சி அங்கே நீல துப்பாக்கி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இது ஒரு துப்பாக்கி. ஐயோடா, விதவிதமான கைத்துப்பாக்கியிலேருந்து எல்லா விதமான கைத்துப்பாக்கியும் போட்டிருக்காங்க பாருங்களேன். AK-47 தான் இல்லை, மற்றபடி கை துப்பாக்கி ரீஃபில்லாம் அசால்ட்டாக வச்சுருக்காங்களே. அண்ணே, மிலிட்ரி ஆர்ச்சரியில் கூட இவ்வளோ பார்க்க முடியாது போல இருக்க. இவ்வளோ துப்பாக்கி, இவ்வளோ பழைய காலத்து துப்பாக்கிகள். ஐயோ, ஆனால் உண்மையிலே ஒர்த்து. கைஸ், ஜேம்ஸ் பாண்ட் சைஸ் பென் பிஸ்டலை பாருங்க. உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. இந்த பாருங்கள், இதில் பக்கத்தில் காட்டுறவங்களுக்கு குட்டியாக பென் பிஸ்டல். பென்னு அந்த காலத்திலே வந்து பென் பிஸ்டல் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. 6ஆம் நம்பர் பென் பிஸ்டல் 2018 அது என்னவோ இருக்கு போட்டிருக்கு. பென் பிஸ்டல். இது ஆகப்பட்ட சின்ன குட்டி பிஸ்டல்லாம். இதெல்லாம் நான் சத்தியமாக பார்த்தது கூட கிடையாதுங்க. ஃபோட்டோவிலையோ வீடியோவில் கூட பார்த்தது கிடையாது. குட்டி கைத்துப்பாக்கி, நம்ம மேல் பாக்கெட்டில் போட்டுக்கிற அளவுக்கு உண்டான கைத்துப்பாக்கிலாம் அந்த காலத்திலே வச்சுருக்காங்க. டபுள் பேரல் பிஸ்டலு, வேறு லெவல். உதய்பூர் மகாராஜாவோட வாரிசுகள் இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாரிசுகள் பார்த்துடுங்க. இவங்க 2 பேரும்
இவர் வந்து டாக்டர் லக்ஷயா சிங் மேவார் ஆஃப் உதய்பூர், மேனேஜிங் ட்ரஸ்டி மகாராணா ஆஃப் மேவார் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன். இவர் ராஜா தான். ராஜஸ்தானி கட்டிடக்கலையோட அத்தனை ஒரு இதுவும் வந்துருதுங்க. சின்ன 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 பேட்டர்னில் அழகான டிசைன். இது எல்லாமே வந்து ஒரு கல்லில் ஒட்டியிருக்காங்க. எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு கல்லில் ஒட்டியிருக்காங்க, தேய்ச்சி செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கண்ணாடி உடைச்சிருக்காங்க பாருங்க, கண்ணாடி. யானை, அம்பாரி, இது எல்லாமே சின்ன சின்ன ஒர்க்கு தாங்க. ஒரு கல்லை எடுத்து இந்த அளவுக்கு எல்லா டிசைனு கண்ணாடி, இதெல்லாம் கண்ணாடி. பச்சை கலர் கண்ணாடி, ஆரஞ்சு கலர் கண்ணாடி, அப்படி ஒன்று ஒன்றா ஒட்டி 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 ஒட்டி. ஸோ இங்கே பாருங்கள், மேலெல்லாம் ராணிகள் இருக்கிற இடம். அங்கேருந்து பார்த்து இங்கே இவர் ராஜாக்கள் வர்ற அந்தப்புறம், இதுதான் அந்தப்புறம், அவுட்லேண்டர். ஆமாம், இல்லை போவோம். பெட்ரூம்லாம் இருக்குது பாருங்க. என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்போம். பெட்ரூம்லையா? இல்லை, ஓ அங்கே. ஓ சரி சரி. பெட்ரூம் இருந்தவுடனே பெட்ரூமில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போன்னா, அவங்க பண்ணுறது நம்ம கர்மம் எதுக்கு பார்க்கணும். இதில் மகாராணிகளோடைய ட்ரெஸ்ஸு அலமாரி இருக்கிற இடம் தான் பாருங்க, சூப்பராக இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸு இந்த ராஜஸ்தானியோட ட்ரெஸ்ஸு, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி ஒரே கலரில் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஷர்ட்டு, ஜாக்கெட்டு, இது மாதிரிலாம். ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ராணியோட பெட்ரூமு. குட்டியாக இருக்குங்க, நான் ரொம்ப குட்டியாக கட்டையாக போட்டுருக்கேன். இவங்களுக்கு பெரிய பெரிய ரூமாக போட்டுட்டு ராணிக்கு வந்து குட்டி குட்டியாக ரூம் கட்டி வச்சுருக்கேன், நெட்டோட, வித் நெட்டோட. ராணி குளிக்கிற பாத்து டப்பு எவ்வளோ பெருசாக இருக்கு. ராணியா ராஜா குளிக்க போகிறா? ராணிங்க குளிக்கும், ராஜா அங்கேருந்து பார்த்துட்டு இருப்பார். எப்படி செம ஐடியா இல்லை? அந்த காலத்தைய வந்து இது தீப்பந்தம், அதுக்கப்புறம் பேட்லாக்கு, மெயின் கேட்டில் உள்ள பேட்லாக்கு, இது எல்லாமே வச்சுருக்காங்க. தீப்பந்தம் எவ்வளோ உயரம் போகுது. தாத்தா கடைசியாக இங்கே தான் வாழ்ந்தார். சியா நல்லா வாழ்ந்த வாழ்க்கை வந்தார். மகாராஜ் சதுர் சிங் ஜீஸ் லைஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அவர் இவ்வளோ எளிமையாக வாழ்ந்தாராம் மகாராஜா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த கட்லு, இந்த ட்ரெஸ்ஸு, மகாராஜா கொடுக்குற ட்ரெஸ்ஸு எதுவுமே கிடையாதான். ஒரு விளக்கு, ஒரு டம்ளரு, ஒரு தட்டு, அவ்வளோதான். அவரோட செப்பல் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக வாழ்ந்துருக்குறாரு. அவருக்கு ஏதோ ஞானம் வந்திருக்கு, புத்தர் மாதிரி. பாருங்க, வியூ செம்மையாக இருக்குது. லேக் வியூவு ப்ளஸ் அந்த நம்ம நேற்று போனோம்ல அந்த கோட்டை, மான்சூன் பேலஸு, அதுவும் இங்கேருந்து தெரியுது. கம்ப்ளீட்டாக லேக்கு. நம்ம ஹோட்டலும் தெரியுது. அந்த இருக்கு பாருங்க நம்ம ஹோட்டலு. ஏன்னா அந்த செட்டு போட்டிருக்கா அதுக்கு பக்கத்தில். ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம தங்கியிருந்தது பார்க்குறது தானே. அப்படியே ஃபாரின் மாதிரி இருக்குங்க. கோட்டையிலேருந்து இந்த லேக்கை பார்க்கும்போது ஏகப்பட்ட போட்ஸ் போகுது, போட்டிங்லாம் போகுது, நிறைய குட்டி குட்டி போட்லாம் போகுது. இது வந்து லேக்கு பிச்சோலா, நம்ம ரூமுக்குலேருந்து பின்னாடி தெரியல, அதுதான் லேக்கு தான். அந்த வெள்ளை கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் இவங்க ராஜாக்களுடைய சம்மர் பேலஸ் பார்த்துடுங்க. ஆமாம், அந்த இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்களா சம்மர் பேலஸு. இப்போ அங்கே மலை மேலே தெரியும் பார்த்தீங்களா, அந்த தெரிஞ்சு பார்த்தீங்களா
அது வந்து பார்த்திங்கன்னா மான்சூன் பேலஸு. மழை நிறைய வரும்போது அங்கிட்டு போயிடுவாங்க, நல்ல மழையை என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வின்டர் பேலஸ். இப்போ இருக்கிறது வின்டர் பேலஸ். குளிருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா விதத்துலேயும் 3 சீசனுக்கும் பேலஸ் வச்சு வாழ்ந்துருக்காங்க ராஜாக்கள். குளிர் பெருசாக தெரியல. வின்டருக்கு சம்மருக்கும் நல்லா இருக்கும், இதுக்குமே நல்லா இருக்கும். 3 சீசனுக்கும் பேலஸ் வச்சு வாழ்ந்துருக்காங்க பாருங்க, வேறு லெவலுங்க. ஃபைனலி அந்த புறத்துக்கு வந்தாச்சு நம்ம. அவ்வளோ அழகாக இருக்குது பற்றிங்களா? யாராவது சொல்கிறது கேளுங்க பார்ப்போம். செம்ம. இங்கே பாருங்க, ஒரு நடுவில் ஒரு தொட்டி இருக்குது, நீச்சல் குளம் மாதிரி. ஆமாம், குளிக்க போகலாம் போல இருக்குது. ஃபைனலாக இந்த ராஜாவுக்கு எத்தனை ராணின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க. இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. அந்த கைடு ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், என்ன ஒரு 1 இருக்குமா, 2 இருக்குமா, 5 இருக்குமா, 10 இருக்குமான்லாம். 16 ராணியா, 16 பெற்று பெருவாள் வாழ்கிறத இந்த ஆள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார் போல. இதான் வந்து சஜ்ஜன் சிங் ஃபோட்டோ அதில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவர் தான் மான்சூன் பேலஸ் கட்டினவருங்க. வாணி விலாஸ் அவர் உட்காந்துருக்கிற இடம் போல இருக்குது, அவர் யூஸ் பண்ண அறை. மேலே மாடம், 2 மாடத்தில் இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்டான இடங்க. காற்றுலாம் அல்டிமேட்டாக வருது. இது ஒரு இடமா? மெஜஸ்டிக் உட்காந்துருக்குறதா? இதுலேயும் சுட வச்சு எண்ணெய் மூலமாக சூடாகி எரியும், ஓடும். காய்ஸ், ஃபுல்லாக சுற்றி எடுத்து நம்ம உதய்பூரில் இருக்க சிட்டி மகால் பிடிச்சாச்சு. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி வரலாம். 400 ரூபா கொடுத்ததுக்கு ஒருத்தர்லாம் நினச்சோம், பட் ஒருத்தர் தான். நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு கால்வலி வர்றது தான் மிச்சமாக இருக்கும். எனக்கு கால்வலி வந்துருச்சு. மேலே இறங்கி இனிமேல் பாதி அந்த பக்கம் நிறைய கேலரி அது இதுன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கல. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நுணுக்கமாக பார்க்கணுன்னா ஒரு 5 hours வேணும். இல்லை ஒரு நல்லா ஒரு நார்மலாக பார்க்கணுன்னா ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்போ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 9:30 வந்தோம். 11:45 ஆகிடுச்சு. 2 மணி நேரம் ஆகிருக்கு. 2.25 மணி நேரம் ஆகிருக்கு. ஸோ இதே அளவுக்கு டைம் ஆகும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ராஜஸ்தானுக்கு உதய்பூர் பக்கம் வந்தீங்கன்னா சிட்டி மகாலை பார்க்க மறக்காதீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக சிட்டி மகாலை பற்றி தான் இருந்திருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜோத்பூர் கிளம்ப போகிறோம். ராஜஸ்தான் ரைடில் நாங்கள் இன்றைக்கி இங்கேருந்து ஜோத்பூர் கிளம்ப போகிறோம். அதுக்கு எல்லா பேக்கேஜ் வண்டியில் ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து உதய்பூர்லேருந்து ஜோத்பூர் போகிற வீடியோ தான் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் ரைடு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.